எங்க போனான்னு தெரியலையடா. வாடா அந்த பக்கம் பார்க்கலாம். என் பிள்ளைய நீதான் காப்பாத்தணும். சுசிலா, சுசிலா. பொன்னியம்மா. அக்கா. அங்காளம்மா. என்னக்கா? செங்காலம்மா. அக்கா. வேம்புலியம்மா. என்னக்கா? முப்பாத்தம்மா. அக்கா. எதுக்காக அக்கா கூப்பிட்டீங்க? பாத்தீங்களா, பொண்ணா பிறந்த இந்த சுசீலாவோட நிலைமைய. தாலி கட்டின இவ புருஷனை இவளை கொடுமைப்படுத்தினா. புருஷனோட அப்பா இவளையும் பிறக்க போற பெண் குழந்தையையும் கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பி வச்சான். பெண் குழந்தைய பெத்துக்கிறது இந்த பூமிக்கே பாரம்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய கொல்ல நினைக்கிறது அரக்கத்தனம். பொண்ணை அவமானப்படுத்துறது அந்த ஆதிசக்தியையே அவமானப்படுத்துற மாதிரின்னு இந்த மனுஷங்களுக்கு தெரிய வைக்கணும். சுசீலா, அம்மா சுசீலா, கொஞ்சம் பொறுத்துக்குமா. பெண் பெண் எவ்வளவு அழகா இருக்கு. அக்கா பாருங்க. நீங்க எல்லாம் யாருமா? என்ன கங்கையம்மான்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் என் தங்கச்சிங்க. உங்களை பார்த்தா சாதாரணமானவங்க மாதிரி தெரியும். என் பிள்ளைய காப்பாத்தின தேவதைங்க. உன் குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டக்கார குழந்தம்மா. பொண்ணுங்கிறவ கோழை இல்ல தைரியம் உள்ளவனோ, ஆடுற பொம்மை இல்ல ஆதிசக்தினோ என் குழந்தைய வச்சு நிரூபிச்சு காட்டணும். கங்கையம்மா, என் குழந்தைய கண்ணுக்கு எமையாட்ட காப்பாத்துறேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. எனக்கு முக்தியை கொடுங்க. ததாஸ்து. உன் பேரு கங்கா. என்னது குழந்தை தனியா இருக்கு? அம்மா, அம்மா, மாரியாத்தா. கௌரி, கங்கா எங்க? எங்கேயாவது கோயில்ல இருப்பா. அம்மா மாரியாத்தா, கங்கையம்மா, மகமாயி, பெண் ஜென்மமா பிறந்த எங்களுக்கு இந்த உலகத்துல உன்னை விட்டா துணை வேற யாரும் இல்லம்மா. நீதான் மகதி. காப்பாத்தி தாயே.
ஓ தாத்தா தான் இல்ல? சரி பேத்தி, கன்னி பொண்ணுங்களை காப்பாத்துறது தான் இந்த தாத்தாவோட லட்சியம். நீ தைரியமா இரு. தாத்தா, தெய்வ மாதிரி சமயத்துக்கு வந்து நீங்க காப்பாத்துனீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே புரியல. நான் என்ன பெருசா செஞ்சுட்ட பேத்தி? பாவம் ஆபத்துல இருக்கிற கன்னி பொண்ண காப்பாத்துனா நல்ல பொண்டாட்டி கிடைப்பான்னு சொன்னாங்க எங்க பாட்டிமா. ஆஹா, அது சரி. ஆளை பார்த்தா ஒரு வயசான ஆள் மாதிரி இருக்கீங்க. ஆனா இந்த ஆசை வாலிப ஆசைப்படுற மாதிரி இல்ல இருக்கு. அதனால தான் என்ன எல்லாரும் வாலிப கிழவன்னு சொல்லுவாங்க. ஐயோ நல்ல தாத்தா. இப்போது இந்த ராஜாவை கண்டுபிடிச்சியா? பிடிச்சிட்டேன். ஏய் கங்கா கங்கா. அப்பா. அம்மா வந்துட்டியாமா? உனக்கு இது நல்லா இருக்காமா? வயசுக்கு வந்த பொண்ணு காலையில போயிட்டு இப்போ வர்றது உன்னை நினைச்சு எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? ஏன் தாய் இந்த ஊர் கங்கை அம்மன் தானே பெருமையா சொல்ற, நீங்களே பயப்படுறது நல்லா இருக்கா? இது ரொம்ப நல்லா இருக்குமா. நான் சொன்னதை வச்சே என்ன மடக்க பாக்குறியா? மனுஷ ஜென்மம் எடுத்துட்டா அந்த தெய்வம் கூட கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். வா வா உள்ள போலாம். அம்மா வாங்க சீக்கிரம். நாடகத்துல நம்ம ராஜா கிழிச்சிட்டான், பின்னி எடுத்துட்டான். போங்க, ஜனங்க பூரா அசந்து போயிட்டாங்க. சும்மா அவன் எங்கடா? அதோ கிளாப்ஸ், அதோ விசில் சவுண்ட், அதோ ஒன்ஸ் மோர் சத்தம். உன்னை இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன், சூடு போடுறேன் இரு. அம்மா அம்மா அம்மா, நான் உங்க புள்ள நடிப்பை புகழ்ந்துகிட்டு இருக்கேன், நீங்க எனக்கு சூடு போடுறேன்றீங்களே. ஏற்கனவே இந்த ஊர்ல கன்னி பொண்ணுங்களா எனக்கு குரங்கு மூஞ்சி பையலன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறப்ப என் முகத்துல சூடு போட்டா நல்லா இருக்குமா? வேண்டாம்மா வேண்டாம், உட்காருங்க. அது சரிடா, ராஜா எங்க? நாடகம் முடிஞ்சு ராஜா வெளியே வந்ததும் ஊர்ல உள்ள கன்னி பொண்ணுங்கள்லாம் ஒரே ஆரத்தி தான், ஒரே பாராட்டு மழை தான். கன்னி பொண்ணுங்கன்னா எனக்கு பிடிக்காதுல்ல, அதனால நான் முன்னாடியே வந்துட்டேன். ஏய் புலம்புடா புலம்பு. உன் புலம்பல எங்க அம்மாவை தவிர வேற யார் கேட்பாங்க? அவன் புலம்புறது இருக்கட்டும், உனக்கு இந்த நாடக பைத்தியம் எப்படா தெரியும்? சும்மாருமா, உனக்கு கூட நாடகம்னா இளக்காரமா போச்சு. நாடகம்னா இளக்காரம் இல்லடா, ஆனா நாடகமே வாழ்க்கையா ஆயிடக்கூடாது. நீ படிச்சது என்னமோ விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்டது, போடுறது என்னவோ நாடகம். நிலத்தை பாத்துக்க ஆள் கிடையாது. இன்னும் எவ்வளவு நாள்டா இப்படி? அருமையா கேட்டீங்க. கன்னி பொண்ணுங்க பாராட்டலாம் சோறு படாதுன்னு சொல்லுங்க. டேய், அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? கன்னி பொண்ணுங்கறான், பாராட்டுங்கறான், என்னடா இதெல்லாம்? அது இல்லம்மா, இவன் பக்கத்துல நான் இருந்தா எந்த பொண்ணையும் முகரைய பார்க்க மாட்டா, அதான் இவன் கோல் முட்றான். என்னமா அது நீங்களும் சிரிக்கிறீங்களா? அது இல்லடா, எல்லா பொண்ணுங்களும் ஆம்பளைங்களோட அழக விரும்ப மாட்டாங்க, அவங்க மனசதான் விரும்புவாங்க. அது இருக்கட்டும், ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாருங்க. வாங்க வாங்க. நான் சாப்பாடு சாப்பிடுறதுல உன் கூட போட்டி போடுறதுக்கு ரெடிப்பா. அந்த விஷயம் எனக்கு தெரியும்பா. உட்டன மூஞ்சி பேந்துரும். 10 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு 10 மணி நேரம் வேலை செய்யணும். வாடா. மோசம்டா, கண்ணை பறிக்கிற அழகான சமாச்சாரங்களை வச்சுக்கிட்டே இப்ப என்கிட்ட என்ன இருக்கு, இப்ப என்கிட்ட என்ன இருக்குன்னு நம்ம கிட்டே டிராமா ஆடுறாங்க. என் ஆத்த மேல சத்தியமா சொல்றேன், என்கிட்ட எதுவும் இல்ல, என்ன விட்டுடுங்கய்யா. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் பணம் கிடையாது. உங்ககிட்ட வெங்காயம் இருந்துச்சுன்னா எங்கிட்ட முருங்கா இருக்கும். உன்னை கொடுத்து உன்னை வாங்கிக்கணும். இதைத்தான் பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க. அந்த முறையில நீ உன் புருஷன் கடனை தீத்துரு, உத்தம இல்லத்தரசின் பேரெடு. இன்னும் உனக்கு புரியலையா? உன் அழக பந்தி வைன்னு சொல்றேன். டைமை வேஸ்ட் பண்ணாத, நிறைய கேஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வா 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 வா. வேண்டாங்கய்யா, நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தியாவது உங்க கடன் அடைச்சிடுறேன், என்ன விட்டுடுங்கய்யா. இதுல கூட வேர்வை சிந்துற கஷ்டம் இருக்குடி, அறிவு கேட்டவளே. அண்ணே, இன்னைக்கு அம்மனுக்கு குங்குமார்ச்சனை நடந்துச்சு, உனக்கு பிரசாதம் கொடுக்கலான்னு வந்தேன். எனக்கு தெய்வ நம்பிக்கைலாம் கிடையாது, வேலையை பார். அதனால தான் நானே உன்னோட பேர்ல அம்மனுக்கு அர்ச்சனை செஞ்சேன். ராத்திரி அம்மன் என் கனவுல வந்து உனக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிச்சு. அது கேட்டது நான் ரொம்ப பயந்துட்டேன். அண்ணே
ஏன் அப்படி அண்ணன் கூப்பிடுற? எனக்கு இந்த ஊர்ல தங்கச்சிங்களே கிடையாது. அனாவசியமா அப்படி கூப்பிட்டு என் மூட கெடுக்காத. வா. சரி, நான் உன் மூட கெடுக்க விரும்பல. அம்மா, இது யாரு? ஓ, வீரையன் பொண்டாட்டியா? நீ எதுக்கு இங்க வந்த? ஓஹோ, கடன் வாங்கவா? நீ ஒண்ணு கவலைப்படாத, அண்ணன் தருவாரு. பிரதாப் அண்ணனுக்கு இறக்க குணம் இல்ல, அரக்க குணம். ஏய், இவ புருஷன் வாங்கின கடனை இவ அடைச்சே தீரணும். எங்க இருந்து அடைக்கிறது? எப்படியாவது தான், அதையும் நாங்களே சொல்லணுமா? பொண்ணுங்களுக்கு ஏதாவது இங்க ஆச்சுன்னா கோவில் மணி அடிக்கிற மாதிரி வந்து சேர்ந்துருவேன். ஏமா, உன் புருஷன் கடன் வாங்குனது உனக்கு தெரியுமா? தெரியாதும்மா. அவரோட வந்து கை நாட்டு வச்சியா? இல்லம்மா. பின்ன அதுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? பலாத்காரமா இழுத்துட்டு வந்தீங்களா? விடுங்க இவங்கள. கங்கா, ஆமாண்ணே, இவங்களுக்கு தெரியாம வாங்கின அந்த பணத்துக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அடுத்த தடவை பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்து கை நாட்டு வாங்கிக்கோங்க. அப்ப நான் பேசாம இருக்கேன். வாமா போலாம். போயிட்டு வரோண்ணே. ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? விஷயத்த சொன்னா நானும் சிரிப்பேன்ல. சும்மாதான் சிரிச்சேன். காரணம் இல்லாம சிரிச்சா பைத்தியம்னு சொல்லுவாங்க. சொன்னா கோவப்பட மாட்டேல்ல? இந்த பாவாடை தாவணி ஒத்த ஜடை போட்டுக்கிட்டு நீ சைக்கிள் ஓட்டுறப்ப ஒரு மாதிரியா இருக்க, அதான் சிரிச்சேன். ஏன் இது பார்க்க நல்லா இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. பரமசிவன்ட்ட கோச்சுக்கிட்டு நந்தி மேல உட்கார்ந்து அதை ஓட்டிட்டு வர பார்வதி தேவி மாதிரி இருக்க. நந்தினா அவ்வளவு இலக்காரமா? அம்மாடி அபச்சாரம். பின்ன எதுக்காக அப்படி சொன்னீங்க? சைக்கிள் ஓட்டிட்டு வர உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தோணுச்சு. ஆஹா, அது சரி. உங்களுக்கு ஈஸ்வர தத்துவத்தை பத்தி தெரியுமா? நான் ஒரு முட்டாள், எனக்கு எதுவும் தெரியாது தாயே. ஈஸ்வரனை அர்த்தநாரீஸ்வரன் சொல்வாங்க. அதாவது பார்வதியை தன் உடம்புல ஒரு பாதியா ஆக்கிட்டாரு. அந்த பரமசிவன் விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உன் கூட சரிபாதியா ஆகணும்னா என்ன செய்யணும்? நாமளும் ஒண்ணா ஜோடி சேரணும். அது எப்ப? ஐயோ! குமு 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 கும்மாள பேட்டி கொடு. ஜிமு 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 காதல் ஜிம்முக்குள் வந்து விடு. குமு 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 கும்மாள பேட்டி கொடு. ஜிமு 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 காதல் ஜிம்முக்குள் வந்து விடு. என் நெஞ்சில் நீ ஏசி முகம் கூட ஒரு ராசி. ஈரக்கின்று எட்டில் மேட்னி குட் ஷோ. குமு 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 கும்மாள பேட்டி கொடு. ஜிமு 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 காதல் ஜிம்முக்குள் வந்து விடு. குடை குடையாய் சிறு குடையாய் சிப்பியன் விழி திறந்தாயே. மீன் கொடி மன்மதனே என் இரு கண் இமைகள் திறக்கிற நேரங்களில் நீ மெல்ல நுழைந்தாயதில்லை. குழு குழு அழகு விழா நடத்தவ மதன உலா. அம்மாடி அம்மாடி இதுதான் உன் சிம்பலா. தம்மோடு தம் கட்டு தழுக்காதே செம்பலா. கொதித்தாலே பசியாலே உன்னை தான் நினைத்ததில்லை. தாதா பார்த்துக்க பயம் என்ன பழகிக்க. உய்யால உஜால டியல லீலா. குமு 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 கும்மாள பேட்டி கொடு. ஜிமு 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 காதல் ஜிம்முக்குள் வந்து விடு.
நிறைமதி எந்த கண்ணே மடி மஞ்சம் தந்திடு நீ இளந்தளிர் தேவி இடை ஜிலு ஜிலு மோக கடை முத்தத்தின் மொத்தத்தை முழுதாக வழங்கிடு மஞ்சம் எந்த நெஞ்சம் மன்னன் கையடைத்து மோகத்தில் மகராணி நீதானே என் தோழி உன் பருவ தேசம் அதை சேவிக்கின்றேன் கும 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 கும்மாள பேட்டை கொடு ஜிம 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 காதல் ஜிம்முக்குள் வந்து விடு என் நெஞ்சில் நீ ஏசி முகம் கூட ஒரு ராசி ஈரட்டிந்து எட்டில் மாட்டி குச்ச கும 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 கும்மாள பேட்டி கொடு ஜிம 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 காதல் ஜிம்முக்குள் வந்து விடு நம்ம மேரேஜுக்கு நம்ம வீட்டுல உள்ளவங்க ஒரு வேளை ஒத்துக்கலைன்னா நம்ம செத்துருவோம் ஆனந்த். ஆமா லலிதா, நம்மளை பெத்தவங்க நம்ம 2 பேரும் இந்த உலகத்துல சேர விட மாட்டாங்க. நம்ம தற்கொலை செஞ்சுக்கிட்டு சொர்க்கத்திலேயாவது ஒண்ணு சேரலாம். அருமையான சீன். யார் நீங்க? நீ படுத்துக்கடா கண்ணா. லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியாத பையன் உயிரை விடுறது நியாயம்தான். ஆனா ஒரு கன்னி பொண்ணு சாக போறாங்கறத நினைச்சா என் மனசு தடதடான்னு அடிச்சுக்குதுடா. தயவு பண்ணி எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. ஐயோ எந்திரிமா எந்திரி. உன்ன மாதிரி கன்னி பொண்ணு வேதனைப்பட்டா என் மனசு உருகி போயிடும். உனக்கு இப்பவே உதவி செய்யணும்னு தோணுது. ஆமாங்க, உங்க மனசு ரொம்ப விசாலமான மனசு. எப்படியாவது எங்க கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கணும். இந்த அர்த்தராத்திரில முள்ளுலையும் புதர்லையும் பூந்து வந்தது எதுக்குன்னு நினைச்ச? உன்ன மாதிரி உள்ளவங்களுக்கு சேவை செய்யத்தான். இவன் பயந்தாங்குள்ளி சாகட்டும் விடு, நான் உன்னை வச்சுக்கிறவா. டேய், லலிதா மேல கைய வச்சா உன்னை கொன்னுடுவேன் ஜாக்கு. சாக போற நேரத்துல என்ன பெருசா பூச்சாண்டி எல்லாம் கட்டிட்டு இருக்க? நிறுத்து போடுங்கடா. கண்ணே நீ வா கண்ணே. சபாஷ் அண்ணா, ஒருத்தர் விரும்பின பொண்ண அதுலயும் சாவறதுக்கு முடிவு செஞ்சவள கூட அனுபவிக்க துடிக்கிற நீ மனுஷனா இல்ல மிருகமா? அடட, அர்த்தராத்திரில கங்கை கூட பொங்கிக்கிட்டு வந்திருக்க. உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் இவளை விட்டுறேன். இன்னைக்கு ராத்திரி நீ என் கூட இரு. என் மேல கைய வச்ச அந்த மாட்ட மேலயே கை வச்ச மாதிரி. லலிதா தப்பிச்சு போயிடு. ஏய் புடிடா, போடா. 2 கிளியும் பறந்துருச்சே. ஆனந்த், லலிதாவை காப்பாத்துங்க சீக்கிரம். என்னடா அது? துளசி தீர்த்தம் எங்க ஊத்து? பொய்யாடா சொல்ற?
கட்டவன் குரு காப்பாத்து வாங்க அடடா நீங்களும் வந்துட்டீங்களா அண்ணே உங்களுக்கு இன்னைக்கு டைம் நல்லா இல்ல ராஜா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் இல்லைன்னா இவங்க அவசரப்பட்டு தற்கொலை செஞ்சுக்க போயிடுவாங்க அது சரி அதுக்கு தாலி வேணும்ல என்கிட்ட இருக்கு என்ன விட்டுட்டீங்கன்னா தருவேன் ஏய் நீ எதுக்குடா தாலியை வச்சிருக்க கன்னி பொண்ணுங்களை கணக்கு பண்றதுக்கு தலைவருக்கு தான் உபயோகப்படல அவங்களுக்கு அது உபயோகப்படட்டும் இந்த கங்கா மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்னாமி சுபகே त्वञ्जीव सरदः सतम् வணக்கம் தம்பி. உட்காருங்க. நானே சொல்லி அனுப்பணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. முந்தா நாளே வரணும்னு நினைச்சேன். அம்மன் கோயில் திருவிழா வருது இல்ல, அது விஷயமா. ஊர்ல உங்க பொண்ணு தினமும் நடத்துற திருவிழா பத்தாதுன்னு அம்மனுக்கு வர திருவிழா வேணுங்கிறீங்களா? ஒண்ணுமே புரியலையே தம்பி, என்ன சொல்றீங்க? இவரு பொண்ணாடுறாட்டம் இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா குருக்களையா, உங்க பொண்ணு அடிக்கிற கூத்து ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே போகுது. ஊருக்கு பெரிய மனுஷன் கூட பார்க்காம என்ன வாய்க்கு வந்தபடி பேசுறா. ஏதோ சின்ன பொண்ணு, அதுலயும் உங்க பொண்ணாச்சு நினைச்சு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல தம்பி. ஏதோ சின்ன பொண்ணு, உலக ஞானம் தெரியாதவ. நான் வீட்டுக்கு போய் அவளை கண்டிக்கிறேன். என் முகத்தை பார்த்தாவது அவளை மன்னிச்சிடும். இதான் லாஸ்ட் வார்னிங். அதுக்கப்புறம் நீங்க என் காலை பிடிச்சு கெஞ்சி கூத்தாடினால மன்னிக்க மாட்டேன். நீங்க போலாம். அப்போ திருவிழா அது வழக்கம் போல தானாவே நடக்கும். போய் வேலையை பாருங்க. பாருங்க. அம்மா தாயே எங்களை நல்லபடியா வாழ வைக்கணும். பெரியோர்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, சிறுமிகளே, இப்பொழுது நமது தலைவர் முன்னிலையில் தமிழகத்தின் வீர விளையாட்டான குத்துச்சண்டை நடைபெற உள்ளது. இவனை இப்படி விட்டா நம்ம மானம் போயிடும். அதாண்டா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம பீமனை கோதாவில இறங்க சொல்லு. சரி.
ஏங்க நிக்கிற? உங்களை பார்க்கத்தான். ஐயோ, ஒரு மாதிரியா இருக்கியே, என்ன நடந்துச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? நீ இப்படி கோவமா பேசினா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ முகம் எப்படி இருக்கு தெரியுமா? சலசலன்னு ஓடுற கங்கை பொங்குற மாதிரி இருக்கு. அது சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அந்த பிரதாப் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அவன் எங்க வீட்டுக்கு நாளைக்கு பொண்ணு பாக்குறதுக்கு வரானா. அவன் அங்க வரக்கூடாது. கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு நினைச்சு ஆம்பளைங்க கனவு காணுவாங்க, கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கங்கா, உனக்கு என்ன ஆச்சு இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்னை விரும்பலையா? ஆமா, அத உங்களுக்கு ஞாபகப்படுத்ததான் இங்க வந்தேன். ஆத்தங்கரையிலயும் மரத்துக்கடியிலயும் உட்கார்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னா பார்த்தாது. எங்க வீட்டுக்கு நாளைக்கு நீங்க வந்து என் மேல ஆசை வச்ச அந்த அயோக்கியம் முன்னாடி எங்க அப்பா கிட்ட நம்ம காதலை பத்தி சொல்லுங்க. சொல்றேன் கங்கா, எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. ஆனா உங்க அப்பா அவனுக்கு பயந்து உன்னை அவனுக்கே கட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாருன்னா? அது நடக்காத விஷயம். நான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மாரியாத்தா எனக்கு எப்போ அநியாயம் செய்ய மாட்டா. சரி கங்கா, நான் இன்னைக்கே வந்து அவர்கிட்ட பேசுறேன். கதவு பூட்டி இருக்கு. பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு எங்க போயிட்டாரா அந்த குருக்கள்? அவர் கங்கை அம்மன் கோயில்ல பிரதட்சணம் பண்ணிட்டு இருப்பாருங்க. ஆமாண்டா, கங்காவை நமக்கு பிடிக்கணும்னா பிரதட்சணம் பண்ணித்தானே. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நீங்க உட்காருங்க. கங்காவுக்காக வெயிட் பண்றதுல தப்பு இல்ல. ஏய் பொண்ணையா, கதை பூட்டி இருக்க. ஏதாவது வேலையா போயிருப்பாங்க, இப்ப வந்துருவாங்க. என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அதே கேள்வி நானும் உன்னை கேக்குறேன். நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லு. நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். எந்த வீட்டுக்கு? இந்த வீட்டுக்கு தான். என்னது, நான் பார்க்க போற பொண்ணு நீ பார்க்க வந்திருக்கியா? யாரா உன்னை கூப்பிட்டாங்க? என்ன கங்கா கூப்பிட்டாடா? உன்னை கூப்பிட்டது யாரா? அப்ப என்ன கூப்பிட்டா? பொண்ணு உன்னை பாக்கு வெத்தல வச்சு கூப்பிட்டாளடா. வரட்டும் பாக்குறேன். என்னத்தர நீ பாக்குறது வெங்காயத்தையா? கங்கா என்ன விரும்புறா, என்னத்த அவ கல்யாணம் பண்ணிக்குவா. என்ன விரும்புற பொண்ணு பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கியே, வெக்கமா இல்ல? ஏய், பொண்ணு பார்க்க வந்த இடத்துல மூட வீணா கெடுத்துக்க வேண்டாம்னு பாக்குறேன். என்னடா ரொம்ப எகிர்ற? ஓங்கி விட்டனா உன் மூஞ்சி கிஞ்செல்லாம் பேந்துரும். நான் ஒண்ணு கொடுத்தேன்னா அட்ரஸே இல்லாம போயிடும். ஏய், என்னடா நீ குடுக்குறது? என்னத்தடா நீ விடு? என் பவர் என்னன்னு தெரியாம என் மேலே கை வைக்கிறல்ல நீ. என்னது உங்களாட்ட பெரிய மனுஷங்க எங்க வீட்டு முன்னாடி சண்டை போடுறது நல்லா இல்ல. மன்னிச்சுங்க, கோயில்ல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல மாமா. நில்லுங்க, இந்த உறவு முறை பேச்செல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். ஏய் கங்கா, பொண்ணு பார்க்க நான் வரேன்னு சொல்லியும் இந்த டிராமா கம்பெனிக்காரனை கூப்பிட்டுருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ராஜாவே நான் ஒண்ணும் வர சொல்லல. நான் தான்ப்பா வர சொன்னேன். ஆமா, ஒருத்தர் என்ன அதிகாரம் பண்ணி விரும்புறவரு, இன்னொருத்தர் என்ன அன்போட விரும்புறவரு. அம்மா ஆனா பயப்படாதீங்க, எல்லாத்தையும் அந்த மாரியாத்தா பாத்துக்குவா. இவங்களை உள்ள வர சொல்லுங்க. அம்மா தாயே மாரியாத்தா, என் மனசை பத்தி உனக்கு தெரியும். உன் பக்தியோட மனசுல உள்ள கோரிக்கையை நிறைவேற்ற தாயே. அப்பா, இந்த சந்தனத்தை 2 பேர் நெத்திலையும் வைங்க. என்னம்மா இதெல்லாம்? ஆமாப்பா, இந்த சந்தனம் யாரோட நெத்தியில கருக்காம அப்படியே இருக்குதோ அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது அந்த மாரியாத்தாவோட ஆணை. என்ன குருக்களே, ஒரே நேரத்துல 2 பேர் பொண்ணு பாக்குறது நல்லா இல்ல. இதுல என்ன தப்பு இருக்கு? தமயந்தி சுயம்பரத்துக்கு நல மகாராஜாவோட வேற மன்னர்களும் வந்திருந்தாங்கன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. குருக்களே, நீங்க சொல்ற ஹரிகதை கதா காலட்சேபத்தை கேட்டு கேட்டு உங்க பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு. தன்னை சாவித்திரின்னு தமயந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, நான் தமயந்தின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க மட்டும் நல மகாராஜா கிடையாது. தைரியம் இருந்தா சந்தனத்தை வச்சுக்கோங்க பாக்கலாம். குருக்களே, அந்த சந்தன பொட்டை வைங்க, உங்க பொண்ணோட மகிமை என்னன்னு பாத்துடலாம். பிரதாப் தம்பி, அந்த மாரியாத்தா ராஜாவை தான் என் பொண்ணுக்கு புருஷன்னு நிர்ணயிச்சிருக்கேன். அப்பனும் பொண்ணும் சேர்ந்து என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு அவமானப்படுத்துறீங்களா? எப்படி இந்த கல்யாணம் நடக்குது நான் பாக்குறேன். தம்பி தம்பி ஆத்திரப்படாதீங்க ஐயா, இது தெய்வ வாக்கு, கோபப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. ஏய் பூசாரி, நெருப்புன்னா கைய சுட்டுடாது. பொண்ணு பாக்குறதால கல்யாணம் நடந்துராது. இனி இந்த பிரதாப்போட பிரதாபம் என்னங்கறத நான் காமிக்கிறேன். இன்னில இருந்து உன் தாகத்தை தீக்க போறது உன் கண்ணீர் தாண்டி. பாக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன் தாகத்தை தீக்க அந்த கண்ணீர் கூட உனக்கு கிடைக்காது. போடா வெளியே. அதையும் பார்க்கலாண்டி. எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. பாம்பு மேல கால் வச்சுட்டோமோன்னு கவலையா இருக்கு. அவன் ஒரு தண்ணி பாம்பு, அவன் செய்வான். பொண்ணு பார்க்க வந்த இடத்துல தகராறு எதுக்குன்னு சும்மா இருந்துட்டேன். அவன் விஷயத்தை நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லதுப்பா. கூடிய சீக்கிரம் உங்க அம்மாவை சந்திச்சு முகூர்த்தம் குறிச்சல். என்னடா என்ன பத்தி கோல் முடிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல.
ஏண்டா ராஜா, நான் சொல்றது உண்மைதானா? உனக்கு கல்யாணம்ங்கறான், கங்காங்கறான், ஒண்ணுமே புரியலையே, என்ன இதெல்லாம்? அம்மா, நானும் கங்காவும் காதலிக்கிறோம். அவங்க அப்பா கூட ஒத்துக்கிட்டாரு. உன்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு மன்னிச்சிருமா. ஏண்டா அப்படி சொல்ற? இப்பவாவது உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற புத்தி வந்துச்சே, அதுவே போதும். ராஜா, பக்கத்து ஊர்ல நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு ராத்திரியே கிளம்பி. வாயை மூடுடா. இனிமே நாடகம் கீழகம்னு சொன்ன காலை முறிச்சிருவேன். டேய் ராஜா, இவ்வளவு நாள் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே விவசாயத்தை பாத்துக்கிட்டு வீட்டோடே இருக்கணும்பா. சரிம்மா. டேய், இனிமே 24 மணி நேரமும் விவசாயம் தான். நீ கவலைப்படாதம்மா. அப்ப நாடகம் அது கனவுலதான். சத்தம் போடுறேன், ஆய மூடிட்டு வாடி. ஏண்டி தமயந்தி, இப்ப நீ என் காலடியில விழுந்து கிடக்குற. நான் தாண்டி உன் நலமகராஜன். அராஜகமா ஒரு பொண்ணு தூக்கிட்டு வந்த நீ ஒரு ஆம்பளை தானா? இப்போ உன்னை நான் அனுபவிக்கிறத இங்க யாராலுமே வந்து தடுக்க முடியாது. நான் உன்னை வாயார அண்ணான்னு கூப்பிட்டு அண்ணனா தான் நினைச்சேன். ஆனா நீ ஒரு வெறி பிடிச்ச மிருகமா மாறிட்ட. நீ எப்படி நினைச்ச? நான் நினைக்கலையே. இங்க பொண்ணா பிறந்த எல்லாரும் ஆம்பளைங்க சுகத்துக்கு உபயோகப்படுற பொருள் தாண்டி பைத்தியக்காரி. நான் கழுக்கி போயிடும்டா. என்ன தொட்டினா நிச்சயம் அந்த கை விலகாது. அந்த மாரியாத்தா உன்னை சும்மா விட மாட்டா. எங்க அந்த மாரியாத்தால வர சொல்லு, நானும் பாக்குறேன். என் நேரத்தை வீணாக்காத, வாடி. கங்கா, அந்த பிரதாப் பழி வாங்குற பாம்பு. இனிமே நீ எங்கேயும் தனியா போகாத. அப்படின்னா அந்த அயோக்கியனுக்கு பயந்து ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க தனியா வெளியே போக கூடாதா? கோயில் கூட வரக்கூடாதா? நீ எப்பவும் நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? ஆமா, நீங்க அந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க? ஆமா, எங்க போச்சு? இங்க ஒரு சின்ன பாப்பா உட்கார்ந்து இருந்துச்சு. நான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். அது உன்னை யாரும் தூக்கிட்டு போனான்னு சொல்லிச்சு. அந்த பாப்பா யாரா இருக்கும்? ராஜா, அந்த மகமாய் தான் பாப்பாவா வந்திருக்கணும். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கீங்க. அம்மா மாரியாத்தா. அப்பா மெதுவாடா, புண்ணுல மிளகாத்தூளை வைக்கிற மாதிரி என்ன ஒத்தடண்டா இது. சும்மா தொட்டதுக்கு எரிஞ்சு விடுறீங்களா? தர்மடி நல்லா கிடைச்சிருக்கு தலைவருக்கு. எப்பா, எனக்குன்னு வந்து வாச்சிருக்கான்பா இவன். யாரோ வந்திருக்காங்க பாரு. யாரு? நாயே. இனி அவனை என்ன செய்ய போறீங்க முதலாளி? முடிக்கிற அவன் கதையை முடிக்கிற. அந்த கங்காவை ஒரு வழி பண்ணாம நான் தூங்க மாட்டேன். எனக்கு ஒரு யோசனைங்க. ஆமாண்டா, கரெக்டா ஞாபகப்படுத்தினேன். இத்தனை நாள் அது எதுக்குன்னு பொறுத்துக்கிட்டு சும்மா இருந்துட்டேன். இனி அந்த ராஜா கதறி கதறி மண்ணுல புரண்டு அழுதுகிட்டே அலைய வேண்டியதுதான். அதனால ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, மாரியாத்தா உக்கிர ரூபத்துல சமீந்தார் ஐயா கனவுல வந்தாலாம். அதனால அந்த உக்கிரத்தை தணிக்க மாரியாத்தா கோயில திருவிழா நடத்தி ஒரு கன்னி பொண்ணை பலி கொடுக்கணும்னு ஐயா முடிவெடுத்திருக்காரு. அந்த கன்னி பொண்ணு யாருங்கிறத மாரியாத்தாலே தான் கோயில் சோகத்துல எழுதி வச்சிருக்காளாம். எல்லாரும் வந்து சேருங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி கன்னி பொண்ணுங்களை பலி கொடுக்கறது நம்ம ஜமீன்தாருக்கு வழக்கமாயிடுச்சு. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? இந்த மாதிரி பேசுன ராமலிங்கம் வெளியூர் போனவன் திரும்பி வரவே இல்லை. ஆமா, என்னாச்சு இன்னைக்கு எனக்கு? பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்கே. அப்பா கோயிலுக்கு போயிட்டாரா? அம்மா கங்கா, நீ சீக்கிரம் கிளம்பு. நாம உடனே இந்த ஊரை விட்டு போயிடணும். எந்த ஊருக்கு? மனிதாபிமானத்தோட மனுஷங்க வாழ்ற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடலாம். கிளம்பு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவன் கோவில் சுவரில் உன் பேரை எழுத வச்சிருக்கான். அம்மன் பேரை சொல்லி அவன் உன்னை பலி கொடுக்கலான்னு பாக்குறான்.
சீக்கிரம் கிளம்பு. எதுக்குப்பா இப்படி பயப்படுறீங்க? ஊர்ல இவ்ளோ பேர் இருக்கிறப்ப அவன் நம்மள என்ன செஞ்சிருவான்? இந்த ஜனங்களுக்கு கொடுமையை பார்க்கிறதுக்கு கண்ணு இருக்க தவிர இது கூடாதுன்னு சொல்றதுக்கு வாய் இல்லம்மா. இங்க இருந்தா அந்த மாரியாத்தாவால கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. வா. இப்படி பயந்து தான் நாம அவனுக்கு பலத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அவன் ஆட்டம் என்கிட்ட நடக்காது. ஐயோ, அவன் விஷயம் உனக்கு தெரியாது தாயே. அவன் பச்சை ரத்தம் குடிக்கிற ராட்சசன். அவனை என்ன நினைச்சார்? அரக்கத்தனமா தன் சொந்த தங்கச்சி கூட இதே மாதிரி கொன்னான். நீங்க சொல்றது உண்மையாப்பா? ஆமாம்மா. அந்த சண்டாளன் அவன் தங்கச்சிக்கு செஞ்ச கொடுமை கொஞ்சம் லஞ்சம் இல்ல. அயோக்கிய ராஸ்கல், பெத்த தாயே அடிக்கிறியா? அவன ஒண்ணே செஞ்சிடாதீங்க. அவன் தெரியாம என்ன அடிச்சிட்டான். உங்களை காலை பிடிச்சு கேக்குறேன், தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிடுங்க. தம்பி தம்பி தம்பி. தாய்னா யாரு நினைச்சேன்? உன்னை 10 மாசம் சுமந்து தான் உயிரோட போராடி உனக்கு உயிர் கொடுத்து வளர்த்து பெரிய ஆளாக்கி இந்த உலகத்துல உனக்கு ஒரு வாழ்வு கொடுத்த புண்ணியவதிடா இவங்க. தாய்ங்கிறவ சுயநலம் இல்லாத தேவதடா. ஆண்டவன் கூட உண்டியல்ல காணிக்கை கேட்டா தான் வரம் தருவானே தவிர தான் ரத்தத்தையும் பாசத்தையும் உனக்கு பங்கு போட்டு கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல ஒரு தாயால மட்டும்தான் முடியண்டா. அந்த மாதிரி தாய் இன்னைக்கு வயசான நிலைமையில உன் ஆதரவை எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கிறப்போ உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு அவங்கள நீ அடிச்சு துரத்துறியா? நாளைக்கு உனக்கும் வயசாகத்தான் போகுது. அப்போ உன் பிள்ளைங்க உன்னை அடிச்சு துரத்துறா, நீ என்னடா செய்வ? அண்ணா என்ன மன்னிச்சிருங்க. என்ன என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு பெத்த தாயையே நான் வீட்டை விட்டு அடிச்சு வெளியே துரத்திட்டேன். என் கண்ணை திறந்து வச்சுட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்ன அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, அம்மா வாங்கம்மா உள்ள போலாம். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா. என் பிள்ளைய என்னோட சேர்த்து வச்சு புண்ணிய கட்டிக்கிட்டேன். ஆசீர்வதிக்க வேண்டிய இந்த கை என்ன கும்பிடக்கூடாதுமா. நானும் உங்க புள்ள மாதிரி தான். அம்மாவை ஜாகிரதையா பாத்துக்க. வரேம்மா. வாங்கம்மா. அண்ணன் ராமு, அண்ணன் ராமு, அண்ணன் ராமு, அண்ணன் ராமு. ஐயா வணக்கம் ஐயா. அண்ணே, எனக்கு ஆபரேஷன் செய்ய வச்சு மறுபடியும் எனக்கு உயிர் கொடுத்தீங்க. என் உயிர் உள்ள வரைக்கும் அது மறக்க மாட்டேன்னு. உன் உடம்ப நல்லா பாத்துக்க. ராமு ஐயா, அந்த புறம்போக்கு நிலத்தை வாங்கி கொடுத்தீங்க. என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சோறு போட்டு புண்ணியம் கட்டிக்கிட்டீங்க. உங்க உதவி இந்த ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேயா. இனிமே உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லு சோமு. சரிங்க ஐயா. மழை காலத்துல ஓலை குடிசையில இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். அதனால பக்காவா வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட நான் அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, கலெக்டர் கிட்ட பேசி இந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாண்ட், போஸ்ட் ஆபீஸ், ஸ்கூல் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த கிராம முன்னேற்றத்துக்கு பாடுபடுவேன். கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு உதவி செய்யறதா மனித தர்மம். கிராமங்கள் தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு. அப்படிப்பட்ட கிராமங்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு. விவசாயம் பண்றதுக்கு சரியா தண்ணி இல்லாம நாங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறோம் சாமி. உங்களுக்கு இனிமே தண்ணி பிரச்சனையே வராம இருக்கிறதுக்கு நான் உடனே ஏற்பாடு செய்யறேன். இந்த ஊரு சனங்க எல்லாரையும் காப்பாத்தி வாழ வைக்கிற தெய்வம் தம்பி நீங்க. ராமு ஐயா வாழ்க! ராமு ஐயா வாழ்க! ராமு, ஜானகி, காதல் வேற, நம்ம வாழ்க்கை வேற. நல்லா யோசனை பண்ணிக்க. நல்லா யோசனை பண்ணிட்டேன். உங்களாட்ட ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறத விட எனக்கு வேற என்ன வேணும்? கஷ்டம்னா என்னன்னு தெரியாத வாழ்க்கை உன்னோடது. கஷ்டத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை என்னது? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் தவிர வேற எதுவுமே கிடைக்காது. பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அழிச்சுக்கிறத விட மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு கஷ்டத்தையும் சந்தோஷமா அனுபவிப்பேன். ஜானகி, நான் ஒரு அனாதை. கிராம மக்களை என் சொந்தக்காரங்களா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவன். நம்ம கிராம மக்களுக்கு முன்னேற்றம் ஏற்படணுங்கிறதுக்காக நடக்கிற போராட்டத்துல எப்போ என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்க. ராமு, உங்க மனசுல ஒரு இடம் கொடுத்தா உங்க பொண்டாட்டியா நான் வாழ்வேன். இல்லைன்னா நான் செத்துருவேன். ஜானகி, எனக்காக சாக போறியா? வேண்டாம். உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஜானகி, நான் சொல்றத கேளுடா. அண்ணா, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்குனடி? என் விஷயம் தெரிஞ்சும் கூட காதலிக்க துணிஞ்சிட்டியா? அந்த பொறிக்க பயலோட சேர்ந்து ஊரு பூரா உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறியா? அண்ணா, ராமு ரொம்ப நல்லவர்னா. நான் அவரை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நாங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுட்டு இந்த ஊரை விட்டே போயிடுறோம். இனி எப்ப உன் கண்ணுல பட மாட்டோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுருண்ணா. வாய மூடு. இந்த வம்சத்துல பிறந்தவளுக்கு எந்த ஆசை இருக்க கூடாது. காதல் கத்திரிக்கான கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. மறுபடியும் அந்த ராமு பேரை நீ சொன்ன, உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஏய், இவ்வளவு உள்ள தள்ளி பூட்டுங்கடா. என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. என்ன விட்டுருங்க. வேணாம், என்ன விட்டுருங்க.
நகைக்காக உங்க உயிரையே பணைய வச்சிட்டீங்களே. கவலைப்படாத ஜானகி, நாம அம்மன் கோயில அந்த நகைகளை போட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடும். தெரியுதாம்மா அவன் எவ்வளவு பெரிய கொலைகாரன்னு? அந்த அயோக்கியன் கையில மாட்டி நீ இன்னொரு ஜானகியா மாறக்கூடாது. வாமா, இந்த ஊரை விட்டு போயிடலாம். வேண்டாம் ராஜா, ராஜா, நம்ம கங்காவை அந்த பிரதாப் கங்கையம்மனுக்கு பலி கொடுக்க போறானா? நீ போய் இப்ப காப்பாத்தலனா கங்கா பலி ஆயிடுவா. என்னடா சொல்ற நீ? உண்மையாவா? அந்த மாரியாத்தா மேல ஆன, சீக்கிரம் போ. சரிடா, இந்த விஷயத்தை பஸ் ஸ்டாண்ட் நிக்கிற அம்மா கிட்ட சொல்லு, நான் முன்னாடி போறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், போ.
அம்மா, என் மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்த உன்னை இந்த நிலைமையில பார்க்க வேண்டியதாயிடுச்சு அம்மா. உன்னை காப்பாற்ற முடியாம பலி கொடுத்த இந்த கையால் ஆகாத அப்ப வேண்டான்னு போயிட்டே தாயி. நானும் கூட வந்துடுறேன், என்னையும் கூட்டிக்கிட்டு போயிடு அம்மா. கிளம்புறத நிறுத்தியா? இந்த குறுக்கல எழுதி போங்கடா. அம்மா கெங்கா, உன்னை பையன் விட மாட்டேன்டா. எல்லா நகையும் கழட்டிட்டு பணத்தை எடுத்துட்டு போய் புதைச்சிருங்க. அம்மா அம்மா, என் பொண்ணு நான் பார்க்க விடுங்களா? அம்மா அம்மா கெங்கம்மா, அம்மா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டியா அம்மா? அம்மா 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 மாரியாத்தா, இந்தாமா உன் நகைங்க பத்திரமா கொண்டு வந்திருக்கேன். பாத்துக்கம்மா, பாத்துக்க, நல்லா அலங்கரிச்சுக்க. என் பொண்ணுதான் இவ்வளவு பெரிய உலகத்துல உனக்கு பலியா தேவைப்பட்டுச்சா? அம்மா, சின்ன வயசுல இருந்தே நான் உன் கோவில்ல தான் வளர்ந்தேன். உன் சேவையை தவிர வேற எதுவும் தெரியாது. உன்னை பூஜைக்கு தேடி வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் ஆரத்தி தந்து பிரசாதத்தையும் பூவையும் கொடுத்து உன் சேவைக்காகவே நான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தாயி. பிரதிபலனா நீ எனக்கு என்ன செஞ்ச? மூட வழக்கத்தை உன் கட்டளைன்னு சொல்லி ஒரு கொலகார பாவி என் பொண்ணு உயிரை பலி கொடுக்கிறப்ப பார்த்துக்கிட்டு சும்மா இருந்த. சந்தோஷப்பட்டேன்ல அம்மா. நான் இந்த கொடுமையை சகிச்சுக்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கேன் தாயி. அம்மா, என் கெங்காவை பார்க்காம என்னால வாழ முடியாதும்மா. என் கெங்காவை எனக்கு திருப்பி கொடு, திருப்பி கொடு தாயி. நீ திருப்பி கொடுக்க மாட்டேன். எதுக்காக திருப்பி கொடுப்ப? நீ ஒரு தெய்வமே இல்லை. கெங்காவை சாகடிச்ச நீ ஒரு தெய்வமும் இல்ல, இது கோயிலும் இல்ல, இது சமாதி, இது சமாதி. அந்த சமாதி மேல நகைங்க எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பிரளய தாண்டவம் ஆடு. திண்டி 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 திண்டி. கங்கா மாதிரி இருக்கே. ஆமா, கங்காவேதான். அப்பா இங்க காணோம். அப்பா, நான் செத்து போகல. அந்த மாரியாத்தா என்ன காப்பாத்திட்டா. என்ன பார்க்க வர மாட்டீங்களா? உங்களை பிரிச்சதால வாழ முடியாது.
அப்படின்னா அவ பிசாசுன்னு சொல்லுங்க. பிசாசு ஊர்ல இருந்தா ஊருக்கு தான் கெடுதல். இந்த தடவை அவளை எரிச்சு சாம்பலா கெடுறேன். அப்பா கங்கா பழிச்சு வந்துட்டா. அந்த மாரியாத்தை தான் காப்பாத்திருக்கா. அது கங்கா இல்லம்மா, பேய். செத்தவ பேயா வந்திருக்கா. அதெல்லாம் இல்ல, கங்காவை யாரும் கொல்ல அப்பா என்ன பார்க்க வர மாட்டீங்களா? உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. அம்மாடி ராஜா. டேய் பொண்ணையா, கங்கா எப்படி இருக்கா? கங்காவை அந்த மாரியாத்தா பழைக்க வச்சாலும் அந்த பிரதாப் ஊர் ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டு கங்காவை பேயின்னு சொல்லி கல்லால் அடிக்க வச்சு எரிக்க முடிவு செஞ்சிருக்கான். கங்கா மறுபடியும் பலியாக போறா. நீ சீக்கிரம் போய் காப்பாத்து. போ. இவ நிச்சயமா ஒரு மோகினி பிசாசு தான். இவ ஊர்ல இருந்தா ஊருக்கு தான் கெடுதல். இவளை விடக்கூடாது. இவ ஒண்ணு சாதாரண பிசாசு இல்ல. புதைச்சு வச்சாலும் எந்திரிச்சு வந்துட்டா. இவளை வெட்டுங்க, அடிங்க, கொல்லுங்க. இவளை எரிச்சு சாம்பலாக்குனாதான் நம்மள பிடிச்ச பீட ஒழியும். ஏன் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? கொல்லுங்க. கங்கா! கங்கா! கங்கா, பெரியம்மா, பெரியம்மா, நான் இப்ப தனி மரம் ஆயிட்டேன். எங்க அப்பா எங்க போனார்னே தெரியல. என்ன விட்டுட்டு நீங்க எங்க போனீங்க? எல்லாரும் என்ன பேய் பிசாசுன்னு சொல்றாங்க. எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை அப்படி சொல்றவங்களுக்கு முன்னாடி நீ பேயோ பிசாசோ இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். அதோ உன் ராஜா வரான். கங்கா! ராஜா மட்டும் என்ன செய்வாரு? நான் கும்பிடுற அந்த மாரியாத்தாளுக்கு என் மேல கருணை இல்ல. எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ நம்பிக்கிட்டு இருக்கிற மாரியாத்தா எப்பவுமே உனக்கு அநியாயம் செய்ய மாட்டா. வா, உங்க 2 பேருக்கும் அந்த மாரியாத்தா முன்னால நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எதுக்காக யோசிக்கிறப்பா? உனக்காக பழைச்சு வந்த இவ கழுத்துல தாலி கட்டு. அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. உனக்கு துணையா உன் அம்மாவுக்கே அம்மா பக்கத்துல இருக்கிறப்ப ஏன் கவலைப்படுற? இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது. கங்கா கன்னி பொண்ணா இருக்கிற வரைக்கும் அந்த அயோக்கியம் அவளை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். என் பேச்ச கேளு, தாலி கட்டு. தீர்காயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கலி பவா. பெரியம்மா, இனி உன் வீட்டுக்கு போய் உன் அத்தை கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. அம்மா, வெளிய வாங்க, வெளிய வாங்க. என்னடா, என்ன விஷயம்? அதான் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. யாருடா? அங்க பாருங்க. அம்மா, தயவு பண்ணி எங்களை மன்னிச்சிரு. உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால என்ன ராஜா? அத்தை, பெரியம்மா தான் எங்க கல்யாணத்தை அம்மன் கோவில்ல நடத்துறாங்க. எங்க 2 பேரையும் ஆசீர்வதிங்க. எழுந்துருமா, இனிமே உங்களுக்கு ஒரு குறையும் வராது. அம்மா, அந்த மாரியாத்தா தான் கங்காவை பழைக்க வச்சா. என்னை பொறுத்த வரைக்கும் இனி தாய் தந்தை எல்லாமே நீங்க தான். புதுமண தம்பதிகளே, ஆரத்தி எடுத்துங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா. நீங்க இனிமே யோசனை செய்யறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. தெரிஞ்சு சாம்பலான கங்கா மறுபடியும் புடைச்சுக்கிட்டா, அவளை கல்யாணமும் செஞ்சுக்கிட்டா. இப்ப அவ கண்ணி பொண்ணு இல்ல, நீங்க மல்லிப்பூ கொடுக்கறதுக்கு. வாய மூடா, ஒண்ணுத்துக்கு உதவாத உருப்படாத பயல. இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க முதல்ல கூட முடிஞ்சிடும். அது நடக்க கூடாது. கூடாதுன்னா எப்படிங்க? கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் அவங்க இஷ்டம் தானே. அது அவங்க இஷ்டப்படி நடக்க கூடாதா? நன்றி கெட்ட நாயே. ஐயா, திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த பக்கீர் சாமியோட பொண்ணுக்கு பேய் ஓட்டுறதுக்கு கேரளாவில இருந்து டம்பா டமார் சாமியை வர சொல்லியிருந்தியல்ல? ஆமாண்டா, சரியா ஞாபகப்படுத்தின. இதுக்கு அந்த டம்பா டமார சாமி தான் கரெக்ட்.
சிகார பஸ்மம் கரள மசனம் ஓம் ஹர ஹர மகாதேவ் தப தப வா தப தப அடே நீ வந்த வேளை என் கண்களில் சித்திரம் போல் தெரிகிறது. அந்த கங்காவை புதைத்தாலும் எரித்தாலும் என்ன செய்தாலும் மீண்டும் உயிர் பெற்று விடுகிறாள். அதுதானே உன் பிரச்சனை? ஆமா சுவாமி, அவ மறுபடியும் பொழைச்சு வந்து சந்தோஷமா கல்யாணமும் செஞ்சுக்கிட்டா. என்ன வேண்டான்னுட்டு அவ இன்னொருத்தனோட வாழறத நான் எப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறது சுவாமி? அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கும். தாலி அவன் கட்டினாலும் தாம்பத்தியம் உன் கூட நடத்த வைக்கிறேன். அது எப்படி சுவாமி? புரிந்து விட்டதடா. அந்த கங்கா மாரியாத்தா கருணையினால தான் உயிர் பொழைச்சு திரும்பி வந்திருக்கிறார். அப்போ உங்களால ஒண்ணும் செய்ய முடியாதா சுவாமி?
என் சக்தியை குறைச்சலா எடை போடாத. என்னோட கையில டாகினி சாகினி சக்திகள் இருக்கு. அந்த சக்தியை வச்சு அவ ஆட்டத்தை அடக்குறேன். கங்காவை எனக்கு சொந்தமாக்கிட்டா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சுவாமி. எனக்கு பணம் முக்கியம் இல்லை, என்னோட லட்சியம்தான் முக்கியம். நிம்மதியா போயிட்டு வா. சரிங்க சுவாமி, வரேன். சீத்தம்மா, வணக்கம் சுவாமி. இப்ப எனக்கு வணக்கம் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு சுத்துற, அது எரிக்காம விட்டுடுமா? இப்ப நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. புரியாது. போற காலம் வர்றப்ப பெரியவங்க சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியும். உன் மகன் ஒரு பிசாசுக்கு தாலிய கட்டி அழைச்சிட்டு வந்திருக்கான். ஆமா, உனக்கு தெரிஞ்சு செத்தவங்க யாராவது திரும்பி வந்திருக்காங்களா? அடி பைத்தியக்காரி, எரிச்சு சாம்பலானவ பிசாசா தானே ஆகணும். எப்படி மனுஷி ஆவா? அது டாகினியா மாறி உன் மகனை வசியப்படுத்தி தாலியை கட்ட வச்சிருச்சு. நீ என்னமோ சந்தோஷத்துல பொங்கி முதலிரவுக்கு ஏற்பாடு செஞ்சிட்ட. அது உன் மக ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி உறிஞ்சி கொல்ல போகுது. சுவாமி, நான் என்ன பண்ணணும்? என் மகனை காப்பாத்துற ஒரு வழியை சொல்லுங்க. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். தப 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 தப. உனக்கு நடக்க போற கொடுமைகள் என் கண் முன்னால சித்திரம் போல தெரியுது சீத்தம்மா. அதாட்டன் டாகினிகள் 1116 என் கைக்குள் இருக்கு. இப்போ அதை புடிச்சிட்டு போறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். நீ உன் மகன் அந்த டாகினியை நெருங்க கூடாதுன்னு சொல்லிடு. மற்ற விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன். சரிங்க சுவாமி. அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு அது டாகினின்னு தெரிஞ்ச ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. எந்த நேரத்துல எதுவும் நடக்கக்கூடும். அவங்களை நீ ஜாக்கிரதையா கவனிச்சுக்கிட்டு வா. போ. வரேன் சுவாமி. அம்மா, என்ன நடந்துச்சு? கங்காவை ஏன் திட்டுற? என்னத்த சொல்றதுடா, நமக்கு இப்ப நேரம் நல்லா இல்ல. அம்மா, நீ என்ன சொல்ற? ஆமாண்டா, என் வார்த்தையை நம்பு. நம்ம வீட்ல உன் கூட இருக்கிறது கங்கா இல்லடா, பிசாசு. அம்மா. ஆமா, அது சாதாரண பிசாசு இல்லையா, மோகினி பிசாசாம்பா. உங்களுக்கு முதல் இரவு நடந்தா அந்த பிசாசு உன்னை கொன்னுடுமா? இது போய் நான் நம்ப மாட்டேன். இங்க பாரு, நான் உன் தாய். தயவு செஞ்சு சொல்றதை கேளு. நான் உன்கிட்ட போய் சொல்வேனா? யார் சொன்னாங்கம்மா இதெல்லாம்? நம்ம ஊருக்கு வந்த சுவாமிஜி சொன்னாரு. சுவாமிஜி பேச்செல்லாம் நம்ப கூடாதுமா. அப்ப நான் சொல்றதை கேளு. எப்படியாவது அவளை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நெருங்க விடாத. அதுக்குள்ள சாந்தி பூஜை நடத்தி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சரிம்மா, உனக்காக என் கங்கா விட்டு ஒதுங்கி இருக்க. ஆனா கங்காவுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. சரி ராஜா. டாகினி, அதோ அவன்தான் ராஜா, கங்காவுக்கு புருஷன். கங்கா பொம்பளையே கிடையாது, பேய் பிசாசுன்னு அவனை நம்பவை. ஓ, நீ முன்னால போனா நான் பின்னால வார. யாரு வச்ச மையி இது, நான் வச்ச மையி. நீ முன்னால. ஆஹா, என்ன பிரமாதமா பாடுற. குத்தால அருவி இல்ல, குளிச்சாலும் அடங்காது. அத்தானின் உடம்பு சூடு தனமா, உமே நீ நடுங்க. கங்கா, நீயா? நான் தான். சந்தேகமா இருக்கா? ஏன் அப்படி பாக்குறீங்க? உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாததால வந்துட்டேன். ஆமா, நீ கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப எப்படி வந்த? உங்களை தனியா வந்து பாக்குறதுக்காக அம்மா கிட்ட அப்படி நான் போய் சொன்னேன். அட பின்ன என்னங்க, இத்தனை நாள் கல்யாணம் ஆகாம நம்ம தனியா இருந்தோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன தண்டனை இது? உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாதுப்பா. கங்கா, அவசரப்படாத. அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. பெரியவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். சீக்கிரம் வீட்டுக்கு போ. அம்மா தப்பா நினைப்பாங்க. எழுந்துரு. அம்மா அம்மா அம்மா, அவங்களுக்கு நம்ம கல்யாணத்துல இஷ்டம் இல்ல போல இருக்கு. அதனால தான் இப்படி நோட்டீஸ் ஆக்க சொல்றாங்க. கங்கா, நீ உன் எல்லையை மீறி பேசுற. எங்க அம்மா தெய்வம். அவங்கள பத்தி தப்பா பேசுற மரியாதை கெட்டுரும்.
மாரியாத்தாவோட பக்தனி இப்படி பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? மாரியாத்தாவோட பக்தியா இருந்தா ஆசையா இருக்க கூடாதா? தாலி கட்டின புருஷனோட குடும்பம் நடத்த நினைக்கிறது தப்பா? தப்பில்ல தாயி, 3 நாளைக்கு தான். கங்கா, என் பேச்சு கேளு. நாம 2 பேரும் சேர்ந்து நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்க அம்மாவோட ஆசை. அவங்க ஆசைப்படுறது தப்பில்ல. என் பேச்சு கேளு, போ. அவங்களுக்கு பொறாம. சந்தோஷமா நம்ம இருக்கிறத பார்க்க கூடாதுங்கிறதுக்காக முகூர்த்தம் கெட்ட நேரம்னு போய் சொல்றாங்க. வாங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. கங்கா, ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. அணைச்சு பிடிச்சுக்க வேண்டிய ஆம்பளை கையால் அகத்தரமா உட்கார்ந்திருந்தா நான் என்ன செய்யறது? என் ஆசை நிறைவேத்துங்க, என் பேச்சை தட்டாதீங்க. நீங்க சந்தோஷப்பட்டு என்னையும் சந்தோஷப்படுத்துங்க. நீ ஒரு பொண்ணா இல்ல மிருகமா? புனிதமான இந்த கோயில்ல காமவெறியில ராட்சசி மாதிரி எதுக்காக இப்படி நடந்துக்கிற? எனக்கு உன் முகத்தை பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. போயிடுங்கிறது, போடி. எங்க போயிட்டா? அம்மா, அம்மா. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். என்னங்க, பால் சாப்பிடுங்க. நீ என்னோட கங்கா தானா? இல்ல, நீ என் கங்கா இல்ல. நீ ஒரு பேய். என்னங்க? உண்மையாவே நீ ஒரு பேய் தான். அது மட்டும் இல்ல, காம பிசாசு. என்னங்க, நான் பேயா? பிசாசா? ஆமா, நீ செத்து பேயா மாறிட்ட. தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்கு என்னையும் எங்க அம்மாவையும் அழ வச்சு சித்திரவதை பண்ற. இல்லங்க, என்ன நம்புங்க. நான் செத்து போன விஷயம் உண்மைதான். ஆனா அந்த மாரியாத்தா தான் மறுபடியும் எனக்கு உயிர் கொடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. ஆஹா, நீ ஒரு பேய் இல்லங்கிறது நிஜமா இருந்தா அன்னைக்கு எங்க அம்மா கிட்ட கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏன் வந்த? எங்க அம்மாவை ஏன் திட்டின? நான் கோயிலுக்கு வந்தேனா? அத்தைய திட்டினேனா? இல்லங்க, என்னவோ நீங்க என் மேல இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்றீங்க. இவ்வளவு நாள் நீங்க என் மேல வச்சிருந்த பாசம் என்னாச்சுங்க? என்னடா, என்ன பிரச்சனைங்க? நீயா உன்னை இந்த ரூமுக்கு வராதேன்னு சொன்னேன்ல? இல்லத்த, பால் தரலான்னு வந்தேன். சீ, வாய் மூடு. உன்கிட்ட நான் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம நடு ராத்திரில என் ரூமுக்கு வந்திருக்கியே, என்ன துணிச்சல் உனக்கு? சீச்சி, அத்தை, என்ன சந்தேகப்படாதீங்க. கோயில்ல போய் படுக்க சொன்னா ஏதோ நொண்டி சாக்க சொன்ன. இத்தனை நாள் நிம்மதியா வாழ்ந்தோம், இப்ப அதை இல்லாம அடிச்சிட்டேன். சீச்சி, இதெல்லாம் இங்க தலைவிதி. போட இங்க இருந்து. என்னங்க? இன்னும் ஏன் பாத்துக்கிட்டு நிக்கிற? போ வெளியே. இது மாரியாத்தா குங்குமம். தலைக்கடியில வச்சு படுத்துக்க. அந்த பிசாசு உன்னை ஒண்ணு செய்யாது. கதவு முடிக்க. அம்மா, நீயும் இங்கே படுத்துக்க. வயசானவங்களை அது ஒண்ணு செய்யாது. அந்த மாதிரி பிசாசுங்க உன்ன மாதிரி வாலிப பசங்களை பார்த்தா விடாது. வெளியே என்ன சத்தம் வந்தாலும் நீ மட்டும் கதவு திறக்க கூடாது. படுத்துக்கோ, ஜாக்கிரதப்பா. சரிம்மா. நீ இந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. அம்மா மாரியாத்தா, இதுக்கு எதுக்காக இப்படி சோதிக்கிறம்மா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? பிறந்ததுல இருந்து உன்னை தானே கும்பிட்டு இருக்கேன். ஓ நாமத்தை தானே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பூஜையில என்ன அபச்சாரம் நடந்துச்சு தாயே? எதுக்காக எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்கு? என்னை விட்டு எங்க அப்பாவை நீ பிரிச்சு, தாலி கட்ட புருஷனையும் இப்ப பிரிச்சு வச்சுட்டு, தாயா கவனிச்ச என் அத்தை என்ன பேய்னு சொல்றாங்க. கங்கா கங்கான்னு என்ன பெத்த பொண்ணு மாதிரி கவனிச்ச ஊர் ஜனம் பிசாசுன்னு சொல்லுது. ஒரு கொலைகாரம் போட்டு திட்டத்தை நிறைவேத்தி உன் பக்தியை சித்திரவதை பண்றியா? இதை விட உன் சூழத்தாலே என்ன பலி வாங்கிடு. என்னால இந்த நரகத்துல வாழ முடியல. என் புருஷனை என்ன வெறுத்து ஒதுக்கினதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? வா, என்ன கொன்னுடு, கொன்னுடு, கொன்னுடு.
வெளியே என்ன சத்தம் வந்தாலும் நீ மட்டும் கதவு திறக்க கூடாது. எப்படியாவது எங்க அத்தையை காப்பாத்து தாயே. கங்கா அம்மா 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 ராஜா அம்மா ராஜா ராஜா அம்மா நான் உழைக்க மாட்டேன்டா. அம்மா அம்மா ராஜா அம்மா அம்மா நீ சொல்லியும் நம்பாம இருந்து இன்னைக்கு உன்னையே இழந்துட்டப்பா. அப்பா அப்பா எனக்கு தாய் தந்தை எல்லாமே நீங்க தானே நினைச்சு எங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டு போயிட்டீங்களா அத்தை? ராட்சசி எழுந்துரு. செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ நடிக்கிறியா? நான் ஒரு பாவமும் பண்ணல, என்ன நம்புங்க. அந்த நம்பிக்கை தாண்டி என் தாயை பலி வாங்கிடுச்சு. அவங்க சொன்னதை நம்பாம இன்னைக்கு அவங்களையே பறி கொடுத்துட்டு. நீ நிச்சயமா நான் காதலிச்ச கங்கா இல்ல, உயிரை பலி வாங்குற பேய். உன்னை உயிரோட விட மாட்டேன். நீ என்ன செய்யறேங்கிறது உனக்கு தெரியலையா? ஏன் அப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற? டேய் பொன்னையா, எங்க அம்மாவை இவ கொல்றதை என் கண்ணால பார்த்தாண்டா. என் கண்ணியில ஏமாத்தாதடா. முன்னாடியே உங்ககிட்ட சொன்னல இது பேய் தான். என்னதான் இருந்தாலும் இந்த கலியுகத்துல செத்த பொண்ணு எந்திரிச்சு வர்றது விசித்திரமா இல்ல? உங்க மேல அணியா நான் எந்த தப்பு பண்ணலைங்க. தயவு பண்ணி நான் சொல்றத நம்புங்க. ஏய் ராஜா, என் தாயை கொன்ன உனக்கு என் வீட்டுல இடம் கிடையாது. போடி ராஜா. ஓடி ராஜா. கையெடு. ராஜா 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 என்ன சொல்றது கேளு. ராஜா ராஜா ஒண்ணு தெரியாது. அவ அப்பாவே போடி ஓடுங்கறல. ராஜா சொல்றது கேளு. ராஜா 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 ஓடி. அம்மா! தாயே! தாயே! இன்னும் என்ன செய்ய போற? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே உன்னைத்தான் நான் கும்பிட்டேன். உனக்கு பூஜை செஞ்சு உன்னை நம்புற புண்ணியத்துக்கு எங்க அப்பா பைத்தியக்காரனா நீ மாத்துன. உன்னை கும்பிட்ட என்ன இன்னைக்கு தடுத்தருக்கு நீ வரவழைச்சிட்ட. அத்தையை கொலை பண்ண ராட்சசிங்கிற பேரை கொடுத்து என்னை வீட்டை விட்டு துரத்துன. எனக்கு எதுக்கு இந்த தண்டனை? ஏன் இந்த சோதனை? நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு இந்த வேதனை? நிஜமாவே நீ ஒரு வெறும் கல்தானா? உனக்கு கருணையே இல்லையா? நீ ஒரு பொண்ணா இருந்து ஏன் கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறியா? உன் மனசு கல்லாயிடுச்சா? பேசுமா பேசுமா பேசு 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 பேசு. தப 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 தப. இந்த சுந்தரி ரொம்ப அழகாத்தான் இருக்கிறா. பதுமையாட்டம் ஜகஜோதியா இருக்கிற இந்த சுந்தரிய அந்த அற்பம் பிரதாப் கிட்ட ஒப்படைக்கணுமா? இந்த சுந்தரிய நானே சொந்தமாக்கிக்க போறேன். செல்லோத்திரி குப்பி, உன்னை பார்த்தா ஆசை அடக்க முடியலையேடி. இந்த சன்னியாசிக்கு சிருங்கார ரசத்தை பிழிஞ்சு கொடுக்க வா வா. தாலினி கபாலினி, ஆட்டத்தை நிறுத்து, ஆட்டத்தை நிறுத்துடி. தவ 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 தவ. எங்கம்மா சர்வ சக்திகளை ஆவாகனம் பண்ணி என் காலடியில நான் கட்டி போட்டு வச்சிருக்கிறேன். என்னையே நீ பரிகாசம் பண்றியா? உன்னை ஸ்தம்பிக்க வச்சு உன் ஆட்டத்தை அடக்கிறேன். தப 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 தப. ஓம் ரீம் ஜுவாலாமுகி.
டாகினி டாகினி வாடி, எழுந்து வாடி, விரைந்து வா. வந்தேன் குருவே. அந்த கங்காவோட தாலி அந்த மாரியாத்தா சக்தியால என் சக்தியை எதிர்த்து எகத்தாள செய்யுது. விடை கொடுங்கள் குருவே, அவர் ரத்தத்தை குடிச்சிடுறேன், உயிரை எடுத்துடுறேன். அவ சாக கூடாது, அவ உயிரோட எனக்கு வேணும். அவ தாலி அறுக்கணும். தாலி அறுத்த கங்காவை பார்த்து நான் கைகொட்டி சிரிக்கணும். சுவாமி சுவாமி, சமயத்திற்கு வந்தாயடா அர்ப்பனே. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. உங்க மந்திரங்கன்றெல்லாம் அந்த கங்கா கிட்ட பலிக்கல. என்ன வார்த்தை சொன்னாயடா? நீ என் சக்தியை குறைத்து எடை போடாதே. அவள் புருஷனை கொலை பண்ண சொல்லி இப்போதுதான் டாகினியை நான் அனுப்பினேன். அது அவனை கொல்லப் போகிறது. கங்கா விதவையாவாள். அந்த விதவையை நீ இழுத்துக் கொண்டு போய் கொலையும் செய்யலாம், வேறு ஏதேனும் செய்யலாம். ஏய், பழி தீர்த்துக்கொள். நான் அந்த மாரியாத்தா சங்கதியை கவனித்துக் கொள்ளுகிறேன். ஓ, அப்படியே சுவாமி, இனி நமக்கு பிரச்சனையே இல்லை. ஓம் ரக்த பீஜாய நமக, ஓம் கங்காள சுரூபாய நமக. கங்கையம்மா, என் லட்சிய சாதனைக்காக உன்னை எங்கும் அசைய விடாது வந்தனம் செய்ய போகிறேன். ஓம் சுவாமி. ஓம் கபால மாலினியே நமக, ஓம் ரௌத்ர சுரூபிணியே நமக, ஓம் கபால மால தாரிணியே நமக, ஓம் கராள காமனியே நமக, ஓம் சர்வ விஸ்வ ரூபிணியே நமக, ஓம் கபால கால கண்டாய நமக, ஓம் ஜ்வாலமுகாய நமக. ரித்தமாம் வஸ்திரயுக்தம் சமான்மிகம் துஷ்யம் தாஸ்யாமி தலதோ பவ ஆவாகயாமி ஆவாகயாமி ஆவாகயாமி. இந்த உலகம் உங்களை மறந்துவிட்டது. ஆனால் நானோ சித்த சுத்தியோடு உங்கள் முன் ஆராதனை செய்கிறேன். உன் கோரிக்கை நிறைவேறும். உனக்கு எங்க ஆசீர்வாதம் உண்டு. கங்கையம்மா, இப்பொழுது நீ என் கைகளில் சிக்கிவிட்டாய். இனி உன் கதி தப 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 தப. ஓம் கங்கார ஸ்வரூபே நமக, ஓம் கபால மாலினியே நமக. ஜெய் ஜுவாலாமுகி, ஜெய் ஜுவாலாமுகி. ஆடி, இனி எந்த மாரியாத்தாலும் கங்கை அம்மனும் மகமாயும் காப்பாத்த மாட்டாங்கடி. ஆடி எங்கடி ஓடுற? ஆடி, எந்த மகமாயி வந்து உன்னை காப்பாத்துற நான் பாக்குறேன். இன்னையோட எங்கடி ஓடுற? இன்னையோட உன் கதை முடிஞ்சுது. என்னையா எதுக்குற? ஆடி, நான் என்ன பண்றேன் பாரு. ஆயிரம் கண்ணுடைய ஆலயம்மா, வங்கத்து மாகாளி எல்லையம்மா, கொல்லூர் மாயே மூகாம்பிகா, கொள்ளிடக்கரையின் மகமாயே, திரிசூலி தில்லையின் சிவகாமி, திருக்கடவூர் அபிராமி, அங்கம்மா செங்கம்மா பன்னாரி தாயம்மா குளித்தலை வீரம்மா எங்கம்மா கங்கம்மா உறையூர் வெக்காளி திருவாரூர் கமலம்மா தாட்சாயனின் மகளை தாண்டவனின் மயிலை மருவத்தூர் ஆளையன் வெங்காரம்மா அம்மா சக்தி தஞ்சாவூர் பெரியம்மா இசக்கியம்மா மயிலை கற்பகம்மா தூய
பாடி சின்னம்மா நான் கொண்ட கற்புக்கு தாயே நீ சாட்சி ஓம் சக்தி நீ சம்ஹாரி ரூபத்தில் வா ஒரு திக்கில்லாத மலைக்கு உயிர் பிச்சை தா ஓம் சக்தி நீ சம்ஹாரி ரூபத்தில் வா ஒரு திக்கில்லாத மலைக்கு உயிர் பிச்சை தா அநாதையாய் மடியும் என்னை பார்க்கவா உந்தன் பிள்ளை கண்ணீரை துடைக்கவா சங்குடன் சக்கரம் நீ கொண்டு வாடி என் மாறி கருமாறி நீ சம்ஹாரி ரூபத்தில் வா ஒரு திக்கில்லாத மலைக்கு உயிர் பிச்சை தா மாயம்மா பாலம்மா தேனாச்சி திருப்பாச்சி பாகம்மா செல்லம்மா வெண்கரை அம்மாவே ஜக்கம்மா சௌடம்மா ராஜா காளியம்மா சாத்தூர் இடும்பம்மா நார்த்தாமலையம்மா மலைக்கோட்டை முட்டுவார் குழலம்மா மாகாளி அம்மாவே நாகம்மா கோட்டையூராளே மாரியம்மா திருப்பட்டூர் செய்தந்த தேவியம்மா பூவாடி காரிய வேலம்மா குலுங்கியம்மா கோவை கோணியம்மாவே நாட்டரசன் கோட்டை கண்ணம்மா உன் கத்தியும் சூலமும் ருத்திரமாகட்டும் மாறி கருமாறியே கும்பகோணத்து மங்களம்மாவே திருவற்றியூர் வடிவுடையம்மா அழகம்மா தத்தையூர் பாம்பாளம்மா முப்பாத்தம்மா தாயே முண்டக்கண்ணியம்மா நாமக்கல் அர்க்காணி மாகேஸ்வரி மாயவரத்து அபயாம்பிகா ஆற்காடு ஆரணி படவேட்டம்மா ஏழு கிணறு துளுக்கானத்தம்மா உடையம்மா சோலையம்மா கம்பனூர் நீலியே அம்மா சேத்திய தோப்பு தீப்பாய்ஞ்சம்மா திருவண்ணை நல்லூர் வேர்க்கண்ணியே கண்டை சீலம்பட கொண்டைய விண்டட நர்த்தனமாடிடம்மா ஓம் சக்தி நீ சம்ஹாரி ரூபத்தில் வா ஒரு திக்கில்லாத மலைக்கு உயிர் பிச்சை தா கோலவிடியம்மா கொப்புடையம்மா ஷஷ்டி புஷ்டியே பாளையத்தம்மா கனகம்மா திரௌபதி பாப்பாத்தியம்மா பச்சம்மா பூபதி பவதாரணியம்மா வேம்புலியம்மாவை எட்டுக்கையம்மா பஞ்சாலியம்மா ரேணுகம்மா திருநெல்வேலி காந்திமதி தேனூர் கரசி பிடாரியம்மா உப்புளியம்மாவை கஸ்தூரி நாச்சிய பேச்சிய ராக்காயி வானம் பூமி இதை தினந்தோறும் காக்கின்ற பெண் தெய்வமே எங்கு நீதானே நேரிலே நில்லு நீதியை நீ சொல்லு மாறி கருமாறியே நீ சம்ஹாரி ரூபத்தில் வா ஒரு திக்கில்லாத மலைக்கு உயிர் பிச்சை தா காஞ்சி காமாட்சியும் மதுரை மீனாட்சியும் காசி விசாலாட்சி அன்னையும் நீதானே திரிபுர சுந்தரி அலமேலு மங்கம்மா உண்ணாமலையம்மா வந்திடம்மா தாயே அம்மா ஜெகதம்மா திருவுடையம்மாவே ஞானாம்பிகா நீ வா கன்னி சாரதாவே வாடி சியாமளாவே லலிதாம்பா யோகாம்பா தாட்சாயணி தாயே கன்யாகுமாரியே ஓங்கார சிவசக்தியே காமேஸ்வரி எந்தன் ஜெகதீஸ்வரி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி லோகேஸ்வரி மாதா புவனேஸ்வரி தேவி கன்னிகா பரமேஸ்வரி அன்னபூர்ணேஸ்வரி அர்த்தநாரீஸ்வரி அகிலாண்டேஸ்வரி லட்சுமி சரஸ்வதி கௌரி பார்வதி திருமல்லீஸ்வரி சாம்பவி வைஷ்ணவி ஈஸ்வரி பைரவி வித்யாவாகினி சண்டி சாமுண்டி பர்வதவர்த்தினி மலையாள பகவதி சாவித்ரி மாஹிசை சந்தோஷி மாதாவே மகிஷாசுரமர்த்தினி ஓம் சக்தி ஜெய் சக்தி ஜெய் சக்தி ஒன்றாகி மா சக்தி முத்தான அம்மாவே மூலம் உள்ள ஆதி பராசக்தி கண்கொண்ட பாரத்தை கரசேர்த்து காத்திட ஆதி பராசக்தி கலியற்ற எத்தனை விதியை நீ மாற்றிட ஆதி பராசக்தி ஓம் ஆதி பராசக்தி அம்மா ஆதி பராசக்தி
என்னடா? நீ நினைச்ச மாதிரி நம்ம கங்கா பிசாசு இல்ல. நம்ம கங்கா உயிரோட தான் இருக்கா. இப்ப கங்கா எங்க இருக்கா? கோயில்ல இருக்கா. இனி நீ எப்படி படைச்சு வரேன்னு நான் பாக்குறேன்டி. நீ செத்தா தாண்டி எனக்கு நிம்மதி. இன்னையோட இந்த ஊரை பிடிச்ச பீடையை நான் ஒழிச்சு கட்டுறேன்டி. இந்த ஊரை பிடிச்ச பீடை நீதான்டா. நீ ஒழிஞ்சாதான் இந்த ஊருக்கு நல்ல காலம் பிறக்கும். ஏய். எத்தனையோ கன்னி பொண்ணுங்களை மாரியாத்தா பேரை சொல்லி இந்த குளத்துல சமாதி கட்ட நீயும் இதே குளத்துல சமாதி ஆகணும். கங்கையம்மா, இனி என் பொறுமையை நீ சோதிக்காத. ஆட்டத்தை நிறுத்து. தப 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 தப. ஜுவாலாமுகி, அந்த கங்கையம்மனை இப்பவே அடக்கு. கங்கையம்மா, நீ ஆதிசக்தியா? கங்கா, எழுந்திரு. கங்கா. பெரியம்மா, என்னது? நான் ஏன் இங்க இருக்கேன்? என்ன நடந்துச்சு? நான் வந்த காரியம் முடிஞ்சிடுச்சு. இந்த ஊரை ஆட்டி படைச்ச தீய சக்தி ஒழிஞ்சிடுச்சு. இனி உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நீ உன் புருஷனோட சந்தோஷமா தீர்க்க சுமங்கலியா 16 பெற்று வாழணும். வர்ற. பெரியம்மா, நீங்க எங்கம்மா போறீங்க? யாரும் இல்லாத எனக்கு இப்போ ஒரே ஆதரவு நீங்கதான். என் கூடவே இருந்துருங்கம்மா. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், எல்லா ஊரும் என்னதுதான்னு. என்னோட கடமை இதோட முடிஞ்சு போயிடல. உலகத்துல அமைதியை உண்டாக்க இது ஒரு ஆரம்பம் தான். பெரியம்மா, என்ன அனாதையாக்கிட்டு போக போறீங்களா? உங்களை நான் போக விட மாட்டேன். இத்தனை நாள் எனக்கு தாய் இல்லாத குறைய தீர்த்து வச்சிங்க. உண்மையிலேயே நீங்க யாரு? நானும் உன் தாய்தான். இந்த சிருஷ்டியில சகல விதமான ஜீவராசிகளுக்கு மூலப்பொருள் நான் தான். கங்கையம்மன், மாரியாத்தா, மாங்காட்டு காமாட்சி அம்மன், முப்பாத்தம்மன் எல்லாம் நான் தான்.
யாரு எந்த பேர்ல கூப்பிட்டாலும் வருவேன். கல்லுலையும் மண்ணுலையும் செடியிலையும் மரத்திலையும் புற்றுலையும் நான் இருப்பேன். உன் தாயா தங்கச்சியா குழந்தையா உன் கூட இருக்கிறது வேற யாரும் இல்லை, நான் தான். எப்ப தீய சக்தி தலைவிரிச்சு ஆடுதோ அப்ப அதை அழிக்க நான் இந்த மண்ணுலகத்துக்கு வருவேன். இந்த உலகத்துல பெண் குலத்துக்கு என் அருள் எப்பவும் பரிபூரணமா இருக்கும். கங்கா, கங்கா, கங்கா. அம்மா எங்க? ராஜா, அம்மா போயிட்டாங்களா? அம்மாவா? யாரம்மா? நம்ம எல்லாருக்கும் அம்மா. அபய அளிக்கிற மாரியாத்தா, மூவுலகமும் வணங்குற ஆதிசக்தி என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்களா? கங்கா, கங்கா, அழக்கூட. சொன்னா கேளு, அழாத, அழக்கூடாது. என்னங்க, எங்க அப்பாங்க? ஆமா கங்கா. அப்பா, அப்பா. அம்மா, அம்மா கங்கா, கங்கா. அப்பா, மறுபடியும் இந்த ஜென்மத்துல உங்களை பாப்பேன் நான் நினைக்கவே இல்லை. கங்கா, நீ நல்லா இருக்கல்லம்மா? அன்னைக்கு உன்னை காப்பாத்த முடியலங்கிற வேதனையினால பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்தம்மா. இதோ இந்த தம்பி தான் என்னை காப்பாத்தினாரு. அம்மா, அப்ப நான் சொன்னேன்ல பிரதாபோட கொடுமைக்கு ஜானகி ராமு பலியாயிட்டாங்கன்னு, அவங்க தாம்மா இவங்க. என்னை காப்பாத்தி மறுபடியும் ஒரு மனுஷன் ஆக்குனாங்க. ராமு அண்ணா, உங்க தயவால தான் எங்க அப்பாவை இன்னைக்கு நான் பார்த்து உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. சங்கரலிங்க ஐயா எனக்கு அப்பா மாதிரி. இதுல நான் ஒரு கருவிதான். எல்லாம் இந்த மாரியாத்தா கருணை. ராமு சார், நான் உங்க நல்ல குணத்தை பத்தி கேள்விப்பட்டேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்பா, எங்க 2 பேரையும் ஆசீர்வதிங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. அந்த மாரியாத்தாளை நம்புறவங்களுக்கு எப்பவும் எந்த குறையும் வராது.